பழங்கள்லேயே எனக்கு ரொம்ப பிடிச்ச பழம் பலாப்பழம் தான். உங்களில் எத்தனை பேருக்கு இந்த பழம் பிடிக்குன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். அதுக்கு முன்னாடி இந்த பலாப்பழத்தை பற்றியும் இந்த பலா மரத்தை பற்றியும் சில விஷயங்களை உங்களோட பகிர்ந்துக்கிறேன். இந்த பலா மரத்துக்கு இருக்கிற ஒரு தனித்துவமான விஷயம் என்னென்னா, எவ்வளவு வறட்சியிலையும் இது நல்லா வளரக்கூடியது. தன்னோட வேரை மிக ஆழத்துக்கு அனுப்பி கிடைக்கக்கூடிய ஒவ்வொரு நீர்த்துளியையும் தன்னோட உடல் பாகமாக வளர்த்தெடுக்கக்கூடிய சிறப்பியல்பு கொண்டது தான். இவ்வளவு வறட்சியில் வளரும் போது கிடைக்கக்கூடிய நீர்த்துளியை பார்த்து பார்த்து அது செலவழிக்கணும். அப்படி இருக்கிறப்போ தன்னோட உடம்புல உருவாகிற ஒரு பூக்கு மிகப்பெரிய காம்பை உருவாக்க வேண்டிய அவசியம் அந்த மரத்துக்கு என்ன இருக்குன்னு நான் நிறையா முறை யோசிச்சிருக்கேன். அப்புறம் தான் தெரிஞ்சுது, அந்த காம்பு மூலமாக தான் ஒரு மிகப்பெரிய பழத்தை அந்த மரம் உருவாக்குதுன்னு. வறட்சியில் வளர்கிற இந்த பலாமரம் மாதிரியே நம்ம வாழ்க்கையிலும் சில நேரங்களில் நம்ம எதிர்பார்க்கறது ரொம்ப குறைவாக தான் கிடைக்கும். ஆனால் நமக்கு எவ்வளவு கிடைக்குதுங்கிறத பற்றி நம்ம யோசிக்காமல் நம்மளால் அதை வச்சு என்ன உருவாக்க முடியும்னு யோசிச்சுக்கிட்டே இருந்தோம்னா கண்டிப்பாக நம்மளால் இந்த பலாப்பழம் மாதிரியே ஒரு சுவையான சத்தான பல காரியங்களை உருவாக்க முடியும். நன்றி, வணக்கம்.